அடுத்து வந்துட்டு நம்ம நார்மல் ஹீலிங் வந்துட்டு ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தோம். ஆனால் இப்போ ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய டிஷ்யூஸில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன போனு, நர்வு, டெண்டான்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ போனில் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபேஸஸ் ஆர் ஆஸ் அபோவ், பட் வந்துட்டு லைக் முதல்ல இந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் இருக்கும், அப்புறம் வந்து ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் இருக்கும், அண்ட் வந்துட்டு ரீமாடலிங் ஃபேஸ் வந்துட்டு இருக்கும். பட் பெரியோஸ்டியலோ அண்ட் எண்டோஸ்டியல் ப்ராலிஃபரேஷன் வந்து லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் கேலிஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும், விச் இஸ் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு இம்மெச்சூர் போன் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஃபார்ம் ஆகும் மாதிரி சொல்கிறாங்க. கன்சிஸ்டிங் ஆஃப் வந்துட்டு ஆஸ்டியாய்டும் மினரலைஸ் பை. ஸோ ஆஸ்டியாய்ட்னா வந்துட்டு என்னென்னா அதில் வந்துட்டு ஹைட்ராக்சி அப்படைட் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஆஸ்டியோபிளாஸ்ட் செல்ஸ் வந்துட்டு லே டவுன் வந்துட்டு பண்ணும். அந்த மாதிரி ஒரு இம்மெச்சூர் செல்ஸ் கேலஸ் ஃபார்மேஷன் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த ரீமாடலிங் ஃபேஸ் அப்போ தான் வந்துட்டு கார்டிகல் ஸ்ட்ரக்சர் அந்த மெடுலரி கேவிட்டிலாம் வந்துட்டு ரீஸ்டோர் வந்துட்டு ஆகும். இஃப் ஃப்ராக்சர் எண்ட்ஸ் ஆர் நல்லாவே அக்யூரேட்டாக அப்போஸ் ஆகிருக்கு அப்படி அண்ட் டிஜிலி ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா கேலஸ் ஃபார்மேஷன் இஸ் மினிமல் அண்ட் வந்துட்டு ப்ரைமரி ஹீலிங் வந்துட்டு அக்கர் ஆகிட்டு உங்களுக்கு அந்த ரீமாடலிங் ஃபேஸ்லாம் வந்துட்டு வந்து கரெக்டான கார்டிகல் ஸ்ட்ரக்சர் மெடுலரி கேவிட்டியில் வந்துடும். ஒரு வேளை கேப் எக்ஸிஸ்டாக இருக்குது அப்படின்னா செகண்டரி ஹீலிங் மே லீட் டு டிலேடாக வந்துட்டு யூனியன் வந்துட்டு ஆகும், இல்லை வந்துட்டு நான் யூனியனுக்கு போயிடலாம், இல்லை மேல் யூனியன் அந்த மாதிரி. ஸோ 3 இடத்துல. ஸோ டிலேட் யூனியன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு யூனியன் ஆகுது, நான் யூனியன்னா யூனியனே ஆகலை, இல்லை மேல் யூனியன்னா தப்பாக யூனியன் ஆயிடுச்சு அந்த மாதிரி. ஸோ இதில் தான் போன்ஸில். அடுத்து நர்வில் வந்து பார்த்தோன்னா ஸோ டிஸ்டல் டு த வூண்ட் நர்வ் வந்துட்டு என்ன ஆகும், ஒரு லெக்ஸே ஒரு ஆக்ஸான் இருக்குது, ஒரு நியூரான் இருக்குன்னா அந்த நியூரானில் அந்த டிஸ்டல் டு த வூண்டாக வந்துட்டு வெலேரியன் டீஜென்ரேஷன் வந்துட்டு ஆகிடும். ஸோ அது எல்லாமே அந்த டிஸ்டல் டு த வூண்டாக இருக்கிற பார்ட் இறந்துடும். ஸோ ப்ராக்சிமலி இந்த நர்வ் வந்து சஃபர்ஸ் வந்துட்டு ட்ராமேட்டிக் டீஜென்ரேஷன் அஸ் ஃபார் அஸ் வந்துட்டு த லாஸ்ட் நோட் ஆஃப் ரன்வியர் வரைக்குமே வந்துட்டு ட்ராமேட்டிக் டீஜென்ரேஷன் வந்துட்டு இதாகிடும். The regenerating nerve fibers are attracted in their receptors by neurotrophism மூலமா வந்துட்டு இதை வந்துட்டு ஆகும், விச் இஸ் மீடியேட்டட் பை க்ரோத் ஃபேக்டர்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்ட்ராசெல்லுலர் மேட்ரிக்ஸ் ட்ராபின்ஸ் மூலிமா வந்துட்டு இந்த ரீஜென்ரேட்டிங் நர்வ் ஃபைபர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு அட்ராக்டிவ் பவராட்ட வந்துட்டு நியூரோட்ராபிசம் பாங்க. ஸோ ஏன்னா ஹார்மோன்ஸு மற்ற இதனால வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகினாட்டி. ஸோ நர்வ் ரீஜென்ரேஷன் இஸ் கேரக்டரைஸ் பை ப்ரொஃப்யூஸ் க்ரோத் ஆஃப் வந்து நியூ நர்வ் ஃபைபர்ஸ் வந்துட்டு க்ரோத் ஆகும், விச் ஸ்ப்ரோ அவுட் ஃப்ரம் த கட் அண்ட் வந்துட்டு ஆஃப் த ப்ராக்சிமல் எண்ட்லேருந்துட்டு வளர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு வேளை வந்துட்டு இது ரொம்ப ஓவர் க்ரோத் ஆயிடுச்சு அண்ட் வந்துட்டு கரெக்டாக அது அப்ராக்சிமேட் ஆகலை, போர் அப்ராக்சிமேஷன் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு நியூரோமா கூட வந்துட்டு ஃபார்ம் ஆகலாம். ஸோ அதான் வந்துட்டு நர்வ்ஸில். அடுத்தது வந்துட்டு டெண்டானில். ஸோ ஆல்தோ ரிப்பேர் வந்துட்டு ஃபாலோஸ் வந்து பேட்டர்ன் ஆஃப் வூண்ட் ஹீலிங். தெர் ஆர் 2 மெயின் மெக்கானிசம் வேர் பை நியூட்ரியன்ஸும் செல்ஸ் அண்ட் நியூ வெசல்ஸ் ரீச் த சிவியர் டெண்டான் ரீச் ஆகிறதுக்கு வந்துட்டு 2 மெயின் மெக்கானிசம் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் இன்ட்ரென்சிவ் விச் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் வந்துட்டு வின்குலர் பிளட் ஃப்ளோ அண்ட் வந்துட்டு சைனோவியல் in diffusion and extrinsic, so which depends on the formation of fibrous adhesions between the tendon and the tendon sheath ko form. So என்ன சொல்கிறாங்க, ஸோ மெக்கானிசம் ஸோ ஜென்ரலாக அந்த இன்ஃப்ளமேட்டிவ் ப்ராலிஃபரேட்டிவ் அப்புறம் ரீமாடலிங் அதெல்லாம் சேமாக இருந்தால் கூட அந்த டெண்டானை வந்துட்டு நியூட்ரியன்ஸ் ரீச் பண்ணக்கூடிய வழி வந்துட்டு 2 ஸோ ரீச் ஆகிற வழி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக. ஸோ ஒன்று இன்ட்ரென்சிக், ஒன்று எக்ஸ்ட்ரென்சிக். இன்ட்ரென்சிக்னா அதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த பிளட்டு சைனவல் டிஷ்யூ அந்த எஃப்யூஷன் அது மூலமா ரீச் ஆகிறது. எக்ஸ்ட்ரென்சிக்னா வந்துட்டு அந்த டெண்டான் ஷீத் அந்த ஒரு ஃபைப்ரஸ் அட்ஹெஷன்ஸ் மூலமாக போகிறது. ஸோ ரேண்டம் நேச்சர் ஆஃப் வந்துட்டு இனிஷியல் கொலாஜன் வந்துட்டு ப்ரொடியூஸ் மீன்ஸ் தி டெண்டான் வந்து லாக்ஸ் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஃபார் வந்துட்டு 3 to 6 வீக்ஸ்க்கு வந்துட்டு அதுக்கான அந்த கரெக்டான டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு இருக்காது. ஸோ ஆக்டிவ் மொபிலைசேஷன் ப்ரிவென்ட்ஸ் வந்துட்டு ஸோ ஒரு மாதிரி ரேண்டமாக வந்துட்டு அந்த செட்டில் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டான நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்துட்டு வராது, அந்த டெண்டானோட இருக்க வேண்டிய டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஆக்டிவாக வந்துட்டு மொபைலாக இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இட் வில் ப்ரிவென்ட் த அதர்ஷன் வந்துட்டு limiting range of motion, but the tendon must be protected by splintage in order to avoid வந்துட்டு at the same time ரிப்பேரும் ரப்சர் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் ஸ்ப்ளிண்டேஜும் போட்டிருக்கணும். at the same time வந்துட்டு அந்த அதர்ஷன்ஸும் வந்துட்டு வந்துடக்கூடாது. ஸோ அதுதான் ஸோ எக்ஸ்டென்சிக் வந்துட்டு வரது வந்துட்டு ஃபைப்ரஸ் அதர்ஷன்ஸ் மேலே டிபெண்ட் ஆகுமோ. ஸோ அந்த ஃபைப்ரஸ் அதர்ஷன்ஸ் வந்துட்டு மெயினாக ஃபார்ம் ஆகிற வந்துட்டு விடக்கூடாது, இன்ட்ரென்சிக் மூலமாகவே பார்க்கணும். ஸோ பிளட்டு அந்த மாதிரி. ஸோ அதான் டெண்டான் பற்றி.